வாக்குத்தத்த செய்தி. தலைப்பு ஜீவ ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். ஜீவ ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை, உங்கள் குடும்பத்தை, தொழில்களை, வேலைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து ஜீவ ஊற்றுகளால் அன்றைக்கு நடத்துவார். ஜீவ ஊற்றுகள் அன்றைக்கு உங்களை நடத்துவார். வெளிப்படுத்தல் 7:17 வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். ஜீவ ஊற்றுகள் அன்றைக்கு உங்களை நடத்துவார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள், ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அது ரொம்ப மனுஷனுக்கு தேவையானது. அதில் ஏதேனிலேயே என்ன செய்றாரு, மனிதர்கள் இல்லாத போதே ஆதாம் எவ்வளவு 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு முந்தைய அது தண்ணியை என்ன செய்யறாரு, அன்றைக்கு தெரிய ஆறுகளெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆகவே ஆண்டவர் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மே மாதத்துல உங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கு, அதிகமான தேவைகள் இருக்கு. இந்த பிபிஎஸ்க்கு வரி போட்டுருந்தோம். இன்னும் பிள்ளைகள் லீவில் வீட்டில் இருக்கிறதுனால பல செலவுகள் வரும். உங்களுக்கு ஊர்களுக்கெல்லாம் போகுது வர இருப்பீங்க, பல செலவுகள் வரும். சிலர் வாடகை கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அப்படியே நிறைய செலவுகள் உங்களுக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்காக ஏற்பாடு செய்வீங்க. பல செலவுகள் இருப்பதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஜீவ ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவேன். அதனாலே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதமும் உண்டாகும் என்று சொல்லுங்க. ஜீவ ஊற்றுகள் இருந்தால் நல்ல வருமானம் இருக்குங்களா இல்லையா? இந்த மண்டித்தோப்புல ஒரு ஊற்று இருக்கு, அங்கதான் நிறைய நாய்கள்லாம் போய் என்ன செய்யுது, நாங்கெல்லாம் போய் தண்ணி பிடிச்சி அதை கொண்டு சம்பாதிக்கிறாங்க இல்லையா? இந்த ஊற்று வைத்திருக்கிறவர்களும் சம்பாதிக்கிறார், மற்றவர்களும் சம்பாதிக்கிறார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அந்த தண்ணி எப்படி ஆசீர்வாதமா இருக்கா? ஊற்று தண்ணீர் ஆசீர்வாதமா. அல்லேலூயா. ஜீவ ஊற்று தண்ணி, அதுலயும் சாதாரண ஊற்று ஆசீர்வாதமா இருந்தா ஜீவ ஊற்று எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவ ஊற்றை நமக்கு தந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜீவனுள்ள ஊற்று, ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் என்ன? ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள ஊற்றை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த மாதத்தில் நாம் எதை குறித்தும் கவலைப்பட அவசியமில்லை. கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகார் தண்ணீர் இல்லாமல் அவளும் குழந்தையும் கதறி அழுத போது ஆண்டவர் ஒரு ஊற்றையை உண்டாக்கி கொடுத்தார். நீர் ஊற்றை உண்டாக்கி கொடுத்து அருகில் பார்க்கிறா, ஒரு நீரூற்று இருக்கு. வனாந்தரத்தில் நீரூற்றுகள் இருக்காது, ஆனா அவளுக்கு ஒரு ஊற்றை அங்கே இருக்கிறாரு. வனாந்தரமானாலும் உண்டாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது நீங்கள் ஒருவேளை சொன்னாலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது அங்கே ஒரு ஊற்றை உண்டாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காகவே இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். தேவைகள் எல்லாம் அந்தந்த நேரங்களிலே சந்தித்து அற்புதமாய் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நடத்துவார். 3 ராஜாக்கள் தண்ணீர் தேடி அவருடைய வீரர்கள், படை வீரர்கள் 3 ராஜாக்களுக்கு எவ்வளவு வீரர் இருந்திருப்பாங்க. ஒரு ராஜாவுக்கு 10 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க. அப்போ நிறைய வீரர்கள்லாம் தண்ணி இல்லாம, ஜீவன்கள்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படும் போது எலிசா இடத்துல போறாங்க. எலிசா தீர்க்கதரிசியிடத்துல போய் ஜெபித்த போது என்ன பண்றது, காலையிலே தண்ணி வந்துச்சு. காலையில
அந்த காடான மேடான தேசங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பிச்சான். சரிங்களா? அதனால தேவன் நம் தாகத்தை தீர்க்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். சிம்சோன் தண்ணீர் தாகத்தினாலே அவன் என்ன செய்யறான்? கழுதையின் தாடை எழுப்பினாலே 1000 பேரை கொன்றான். பெலிஸ்தர்கள் தேவனுக்கு எதிரான சத்துருக்கள் வந்த போது என்ன பண்ணா? 1000 பேரை கழுதைய ஒரு அடி கொடுத்தான் செவத்துல. அந்த ஒரு பக்கம் உள்ள பல் அப்படியே வந்துருச்சான். அதை எடுத்து அடிச்சான். 1000 பேர் அடிச்சான். எத்தனை பேரை? தாடை எலும்பு அப்படின்னு தெரியல, ஒரு பிடிக்கு மாதிரி இருக்கும், கைப்பிடி மாதிரி இருக்கும். அதில் ஒரு தாடை எலும்பு பல்கள் அப்படி வரிசையாக இருக்கும். அதை வச்சு என்ன செய்ய 1000 பேரை கொண்டுருக்காங்க. இல்லைங்களா? அந்த பல்களுக்கு 9 பல் இருக்குமா? எத்தனை பல் இருக்கா? ஒரு பக்கம் 9 பல்லுகள், 9 கனிகள், 9 ஆவியின் மரங்கள், 9 மரங்கள், 9 ஆசீர்வாதங்கள். அதை வச்சு நம்ம அடிக்கணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த கனிகளினாலே 1000 பேரை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமா, 1000 பேரை நடத்த நல்லா ஜெபிக்கணும். ஜெபித்து ஆண்டவருடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய சாட்சியினாலும் உங்களுடைய கிரியைகளினாலும் பரவாற்ற இந்த ராமாபாய் பட்டு ராமாபாய் இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு என்ன செய்யல? இயேசுனா ஜனங்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்க அன்பினால என்ன செய்யறாங்களாம்? அன்பினால அவங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்து அவங்களை ஆதாயப்படுத்தி 3000 பேரை ரட்சிப்பு நடத்திருக்காங்க. அல்லேலூயா. ஒரு கணவன் இல்லாத ஒரு பொண்ணு அப்படி செய்திருக்காங்கன்னா அவங்க பிராமின் வேற. நம்ம என்ன செய்யணும்? அந்த நாட்களில் கதவுகள் திறந்திருப்பதுனாலே நன்றாக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. யார் பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லணும். அப்படி அவர்களை ஆதாயப்படுத்தி அவருடைய சபைக்கு நம்ம அழைத்து வரணும். சபையை ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறான். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம ஆண்டவனுடைய தேவை. சிம்சோன் தாகத்தினாலே ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன், இந்த வனாந்தரத்திலே தண்ணியிலேயே சாக போகிறேனே சொல்றான் சிம்சோன். அப்ப ஆண்டவரே செய்தாரு, ஒரு ஊற்றை தோண்டி கொடுத்தாரு. அதுக்கு என்ன பேரு? என்னக்கோ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என்ன கோரே துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காத்தவரே தாகத்தாலே போது என்னை கேட்பவரே. நாம் கடந்து செல்வோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம், பாஸ்டர் போதகர் தருகிற போதனை நமக்கு ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 13:14 நாம் வாசிக்கிறோம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஞாயிற்றுக்கிழமையானால் என்ன செய்யணும்? அவருடைய சபைக்கு வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அந்த வார்த்தை தான் உங்களை அந்த வாரம் பூரா நடக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களை நடக்கும். அவனுடைய செய்தியை கேட்கணும். நீங்க செய்தியை கேட்காமல்
நீங்கள் எங்க போனாலும் அந்த வாரம் பூரா ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் ஓய்வு நாளை கை கொள்ளாதவன என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொள்ள. அதனால ஆராதனை வந்து ரொம்ப முக்கியப்படுத்துகிறான். அன்றைக்கு நம்ம எங்க போய் வேலைக்கு போய் கொஞ்சம் ரூபா சம்பாதித்தாலும் கூட அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் தான் உங்களை நடக்கும். அல்லேலூயா. அந்த சமூகத்துக்கு வரணும். ஞானவான்களுடைய போதகம், ஆண்டவருடைய அழைக்கப்பட்ட ஊழியர்களுடைய போதனை நமக்கு என்ன இருக்கு? ஜீவ ஊற்றாயிருக்கிறது. சென்னையில ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தார். அவர் தினமும் பைபிள் வாசிப்பார். தினமும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை 30 நாட்களுக்கும் மாதம் தோறும் நினைச்சுவாரு. அது படிப்பார், பைபிள் படிப்பார், மற்ற அதிகாரங்களையும் படிப்பார். ஆனால் அவர் ரொம்ப சுகமில்லாமல் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்த போது, டாக்டர்கள் எல்லாம் கைவிட்ட போது, அவர் அன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதை அவர் என்ன செய்தார்? எடுத்து வாசித்தார். வாசிங்க. தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதை பார்த்து அவர் வந்து ஆண்டவரே, நமக்கு பயப்படுகிற மனுஷன், ஆராதனைக்கு நான் ஒழுங்கா போயிட்டு இருக்கிறேன், எனக்கு மரணக்கண்ணி எனக்கு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க, இதை மாற்றி காட்டுன்னு சொல்லி அவர் ஜோம் பண்ணார். அன்னைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை அவர் வாசித்த போது அவருக்கு ஒரு பிடிப்பு கிடைத்தது. ஆண்டவரே, மரணக்கண்ணிகள் தப்பலாம் என்று சொல்லப்பட்டிருக்குதே, நமக்கு பயந்து நடக்கிறவன் தானே, ஆராதிக்கிற தொழுது கொள்கிற அப்படி உழைத்து சேர்ற மதக்காரே, எனக்கு தாழ்வுன்னு சொல்லி ஜெபம் பண்ண போது நான் இதை மாற்றி ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, அவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் அவர் என்ன செய்தார்? உயிரோடு இருந்தார். ஆகவே ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதமானது. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனை தரக்கூடிய. தேவ வார்த்தையினாலே நாம் பிழைக்க முடியும். ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு 70 வயசு. அந்த மாஸ்டர் பிரசவம் பண்ணாரு. அந்த வாரத்தில் பிரசவம் பண்ணாராம். இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பொக்கிஷம் இந்த பைபிள். இந்த பைபிள் அது சொல்லி காட்டியிருக்க. இதை நீங்க பூமியில இருக்கும்போதே என்ன செய்யணும்? வாசிக்கணும். பரலோகத்துல பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஏனென்றால் நீங்கள் பூமியிலேயே பரிசுத்தப்படுத்தப்பட்டு பூர்ணப்பட்டு பரலோகத்துக்கு வந்துடுறீங்க. அதனால அது உங்களுக்கு தேவைப்படாது. அதனால பூமியில இருக்கிற காலத்திலேயே என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்ப இந்த பாட்டிக்கு கல்யாணம் வாசிக்கலாம் தெரியாது. அதனால கூட எடுத்துக்கொண்டு அந்த நாளிலிருந்து வாசித்தாங்களாம். 70 வயசுல வாசிச்சிருக்காங்க, 90 வயசு வரைக்கும் வாசித்து இருக்கிறாங்க. 3 அதிகாரங்கள் வாசித்தாங்களாம். அல்லேலூயா. எடுத்துக்கொண்டு அப்படி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு. ஏன்னா பரலோகத்துல படிக்க, பூமியில ஆண்டு கொடுத்த பைபிளை நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சாங்க. ஆகவே நாம தேவனுடைய வார்த்தைகளை கனம் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் ஜீவன் வல்லமை உள்ளது. ஏசாயா 30:20 வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் போற்றத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல பல பாடுகள் துன்பங்கள் நமக்கு இருந்தாலும் போதகர்களை நாம என்ன சொல்லக்கூடாது? மறந்துவிட கூடாது. போதகர்களை நாம் அழைத்து வீட்டுக்கு அழைத்து நம்ம ஜெபிக்க கேட்டுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் பதிலாக தான் போதகர்கள் இருக்கிறார். இயேசு வர்ற மாதிரி போதகர் வந்தா யார் வந்த மாதிரி? இயேசு உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி. ஆகவே நீங்கள் ஊழியர்களை கனம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை ஜெபங்களை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கும் வாசிக்கிறோம். முடிவிலே மாம்சமும் சரீரமும் ஒருபடி போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன், கடந்து விடுதலே மனம் அலட்சியம் பண்ணினது, எனக்கு போதகரின் சொல்லை நான் ஏழாவதும் உபதேசம் பண்ணினவர்கள் செவியை போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் முறையா எல்லா தீமைக்கும் முறையிடுவாய் என்று வாழ்க்கையின் முடிவில், மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவில் அவன் என்ன செய்கிறான்? அதை அப்படியாக கதறுகிற ஒரு காரியத்தை நாம் கதறி அழுகிறான். அப்படிப்பட்ட நிலைமைகள் நமக்கு வரலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? கடைசி நேரத்தில் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு ஐயோ தான் சொல்லியிருக்கூடாது. இருக்கும்போதே நல்லா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சரிப்படுத்தி இன்றைக்கு மறித்தாலும் நித்திய ராஜ்யத்திலே இருப்பேன் என்று சொல்லி விசுவாசிங்க. அல்லேலூயா. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, சண்டை போட்டாலும் கோபப்பட்டாலும் இயேசுவோடு இருக்கிறார், நேசிக்கிறார். அதனால அது ஒரு பக்கம் சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கோபங்கள், தாபங்கள்லாம் வந்தாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு போவதாக அவர் என்ன செய்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, நீங்க பரலோகத்துல யாருமே இருக்க முடியாது. யாருமே யாரு பரலோகத்துல யாருதான் இருப்பா? இதா குமாரன் 3 வருடம் உட்காந்துருக்கலாம். அந்த லோகத்துல கண்டிப்பா கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஆமா. ஆகவே நாம் இந்த நாட்களிலே போதகர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நமக்காக போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அழைக்கப்பட்ட போதகர்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களை நீங்கள் காண்பது நல்லது. அல்லேலூயா. போதகர்களை உன் கண்கள் காணும். நீங்களா கண்டாலே சந்தோஷமா ஆசீர்வாதம். அப்படி காணாதிருந்தா ஆசீர்வாதம் குறையும். அதனால என்ன செய்யணும்? ஊழியர்கள் ஞாயிற்றுல வந்தாலாவது வந்து பார்த்து சோத்திரம் பண்ணி பொருள் பொருள் ஏசாயா 12:3 வாசிக்கிறோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையில ரட்சிப்பின் ஊற்றை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சகரியா 13:1 வாசியுங்கள். அந்நாளிலே பாவத்தை நீக்க ஒரு ஊற்று, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எஸ்ரேலின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஊற்று, அதுதான் இயேசுவாகிய ஊற்று. அல்லேலூயா. இயேசுவாகிய ஊற்று உங்களுடைய பாவத்தையும் அழுக்கையும் என்ன செய்கிறது? அகற்றுகிறது. அல்லேலூயா. அகற்றுகிறது. அதுக்கு ஆண்டவருடைய பாடுகள், சிலுவையின் பாடுகள், தியாகமான அவருடைய ஜபங்கள் எல்லாம் தான் நம்ம என்ன செய்கிறது? கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. இந்த நாளிலும் திருவிருந்த ஆராதனைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உள்ளும் கடந்து உட்பட்டு திருவிருந்த எடுக்கிறது. அந்த ஒரே கழுவும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். கழுவி உங்களை சுத்தப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறான். அதற்காக இந்த உலகத்திலே வந்தான். அந்த ஊற்று இன்றைக்கும் சிறந்தே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இயேசுவாகிய ஊற்று இன்றைக்கும் உங்களை கழுவ திறந்தே இருக்குது. அந்த ஊற்று தண்ணீர், ஊற்று தண்ணீரே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே என்ற தேவஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வதியோம் என் நேசரே, ஆசீர்வதியோம் என்
வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே தேவனாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவனாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. நீதிமொழி 14:27 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கணிகளுக்கு தப்பலா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஜீவ ஊற்றை உண்டாக்கி கொடுக்கிறார். ஊற்று தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கிறார். ஊற்று தண்ணீர் போன்ற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்ன செய்வது ஓடி வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தாதான் அந்த ஆசீர்வாதம் ஓடி வரும். கர்த்தருக்கு பயப்படாம ஜீவிக்க கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்போதும் இருக்கணும். யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தான். எப்போதும் பயப்படுகிற மனுஷனா இருந்ததுனால ஒரு பாவம் வந்த போதும் அவனை நினைச்சான் தப்பிச்சு போக முடியவனா. அதனால எப்போதும் நம்முடைய ஒரு பயப்படுகிற பயம், கர்த்தர் பயம் எப்போதும் உங்களுடைய இதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. பாபின்னு ஒரு பையன் இருந்தான். பாபி என்ற பையன் பாபி பேர் ஒரு பையன். அவன் ரொம்ப துணிகரமான வாலிப நாட்களே பாவங்களை ஏராளமாக செய்து அவன் ஜீவித்து வந்தான். அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு நாள் அவன் தெருவிலே நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சை பார்த்தான். அந்த பிரசவம் பண்ணிக்கிறார் வாசல் வந்து கேட்டான். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பாவியை மணந்திருக்கும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி அதை கேட்டவுடனே அவனுக்கு பாவின்னு சொல்றாரு. அவனுக்கு எப்படி கேட்குது பாபின்னு, அவர் பாபி. அதனால அவன் என்ன நம்ம பேர சொல்றாரு எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லி மெதுவா பேர உள்ள வந்து உட்கார்ந்தான். அது அதே மறுபடியும் சொல்றாரு, கர்த்தர் பயந்து ஜீவிக்கணும், பாவம் செய்யக்கூடாது, இயேசு உங்கள் பாவக்கெல்லாம் மன்னித்தார்னு சொல்லி நல்லா சொல்றாரு. மறுபடியும் சொல்ல அவனுக்கு ஆண்டவர் அவனோடு பேசுகிறதாகவே அவனுக்கு இருக்கு. அன்றைக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணானா, ஆண்டவருக்கு முழுதுமா ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டான். மனம் திரும்பினான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும். ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய சீடர்கள் 4 பேர் வைத்திருந்தார். இந்த 4 பேரிடத்துல அடிக்கடி சில கேள்விகள் எல்லாம் கேட்பார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு பானையை கொண்டு வந்து மண்ணில் கவுத்தி வச்சுட்டு அந்த 4 பேர்கிட்ட கேட்டாரு. ஒவ்வொரு தனியாக கூப்பிட்டு கேட்டார், இதில் என்னப்பா இருக்குதுன்னு சொல்லி. இதுக்குள்ள ஒன்றும் இல்லையா, வெறும் பானை அப்படின்னா. ஏன்னா அவன் முன்னால தான் வந்து வைக்கிறார், வெறும் பானை தான் இருக்குன்னு சொன்னார். அப்ப அவர் சொல்றாரு, அப்ப அந்த அவர் சொன்னாரு, மூணு பேருமே ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க, அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி. 4ஆவது ஒருத்தன் என்ன செய்யறான், அவன் கொஞ்சம் ஞானமா இருக்கான். அவன் சொல்றான், அதுக்குள்ள காற்று இருக்கிறதுன்னு சொல்றான். காற்று இருக்கிறது. அப்ப இந்த காற்றை வெளியே அனுப்புவதற்கு என்னப்பா செய்யணும்னு கேட்கிறான். அவன் ஒவ்வொருத்தனா என்ன செய்யறான், பானையை உடைச்சிட்டா காற்று வெளியேறிடும் அப்படின்றான். இப்படி 3 பேருமே ஒரு கல்லை எடுத்து அடிச்சா உடைஞ்சிடும், காற்றுல போயிருக்கலாம் சொல்லும். ஆனா அந்த 4ஆவது சொல்லுகிறவன் கொஞ்சம் கரெக்டா சொல்லுவான். அப்படின்னு சொன்னா, ஐயா அந்த பானையை நிறுத்தி தண்ணீரால் நிரப்பினால் என்ன செய்யற காற்று வெளியேறிடும்.
கரெக்ட்பா, நீ சொல்றது கரெக்ட் தான், நீ தானே கரெக்டா சொல்லியிருக்கிற. இது மாதிரி ஜீவ தண்ணீர் உங்க உள்ளத்துல வந்ததுன்னா எல்லா காற்றும் வெளியே போயிடும், எல்லா தீய குணங்களும் வெளியே போயிடும், எல்லா கெட்ட பழக்கம் வெளியேறிடும் என்று சொல்லுவோம். அப்போ அப்படியாக ஜீவ ஊற்றாகிய தேவன் நமக்காக சிறுவையிலே ஒரு ஊற்றை திறந்து வைத்தார். அதனாலே நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? மன்னிக்கப்படுகிறது. 128 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்த வழியில் நடக்கிறவன் பாக்கியவான், கர்த்தருக்கு பயந்த மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது நம்ம ஆண்டவர் நம்மை பாவ சாபங்கள் எல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஜீவ ஊற்றினாலே நம்மை நிரப்பி நடத்துவார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ ஊற்றை திறக்கிறார். வெளிப்படுத்தல் 21:6 வாசிக்கிறோம். தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தாகமாய் இருக்கிற பிள்ளைகள் தாகமாக ஆண்டவர் சொன்னார் மத்திய 5:6 நீதியின் மேல் பிரசித்தாக உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார். அதனால நீதியின் மேல் பிரசித்தாகும் ஆண்டவருடைய நீதியின்படி நாம் ஜீவிக்க, நீதி நேர்மையாய் நடக்க நம்ம ஒரு பசி நமக்கு இருக்கணும். ஒரு பசி இருக்கணும். பரிசுத்தமா ஜீவிக்கணுமே, ஆண்டவருக்காக ஜீவிக்கணுமே, ஊழியம் செய்யணுமே, ஜெபிக்கணுமே, வேத வாசிக்கணுமே, பாடணுமே, துதிக்கணுமே, ஆராதனை போகணுமே என்ற ஒரு தாகம் நமக்கு எப்போதும் தாகம். இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சிலுவையிலே சொன்னார். அந்த சமாரியாசிரியர்கிட்ட போய் தாகமா இருக்கிறேன்னு சொன்னப்போ அவர் தண்ணி செய்யல, கொடுக்கல. ஆனாலும் நீ கேட்டால் உனக்கு என்ன தருவேன்றாரு? ஜீவ தண்ணீரையே நான் கொடுத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் ஏற்படாது. இந்த உலகத்தின் தண்ணீர்கள், உலகத்தில் உள்ள அசாபாசங்கள், பாவ ஜீவியங்கள், உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள், எல்லா விதமான காரியங்களும் மீண்டும் மீண்டும் நம்ம என்ன செய்கிறது? தாகத்தை ஏற்படுத்துது. ஆனால் ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொண்டோம்னா தாகம், அந்த உலக தாகம், உலக பாவத்தின் தாகம், சாத்தானுடைய கிரியைகளின் தாகம், அழிந்து போகிற பாதாளத்தின் தாகங்கள் நமக்கு இருக்காது. இருக்காது. உன்னை செய்யணுமே, ஜெபிக்கணுமே, பாடணுமே, துதிக்கணுமே, அழைத்து செல்லணுமே என்ற ஒரு தாகம் தான் இருக்கும். அல்லேலூயா. மாதானது நீரோடைகளை வாஞ்சித்து நாத்துமா என்ன செய்கிறது? வாஞ்சித்து கதறுகிறான் சொல்லி தாவீது என்ன செய்யறான்? வாஞ்சித்து கதறுகிறான். அதிகாலையிலே எடுத்து கதறுகிறான். கதறி அவர் என்ன செய்யறார்? கத்திரத்திலே விண்ணப்பங்கள் எல்லாம் வைத்து அருமன் மலையிலும் சிறுமலையிலும் சிறுமையிலும் 3 காரியங்கள் சொல்கிறார். எருமான் மலையிலும் சிறுமலையிலும் 42 சிறுமலை எருமான் தேசத்திலும் சிறுமலை 3 இடத்திலையும் போய் ஆண்டவர் என்ன செய்தாரா? நினைக்கிறார், ஜெபிக்கிறார், ஆண்டவரை துதிக்கிறார், பாடுகிறார். அப்படி நாமும் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தரை செய்யணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமா, எங்க போனாலும் நம்ம ஆண்டவரை மறந்துடக்கூடாது. ஆகவே நீதிமொழிகள் 10:11 வாசிக்கிறோம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று. நீதிமான வாய் ஜீவ ஊற்று. உங்க வாயே ஒரு ஜீவ ஊற்றாரு. உங்க வாயே என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ஒரு ஜீவ ஊற்றாய் உங்களுடைய வார்த்தைகள் கடந்து செல்ல, உங்களுடைய ஜெபங்கள், பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஜீவ ஊற்றாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, சபையில நல்ல கூடாது, ஜீவனோடு பாடணும், ஜீவனோடு ஆராயணும்,
நம்முடைய சபைக்கு பேர் ஜீவ ஒளி. ஜீவனுள்ள ஆராதனைக்காரர்களாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. ஆமா, ஆராதனை நேரத்துல கை தட்டி உற்சாகமா பாடி அவை நிறைந்து நிவாசிகள் பேசணும். நிவாசிகள் பேசணும். நிவாசிகள் பேசும்போது மற்றவர்களுக்கு எப்படி இருக்குது, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அது பரியாசமான வார்த்தைகள் மாதிரி இருக்கு. நிறையா கருத்தை பேசுறாங்க அப்படின்னு. அப்படியா? நீங்க தேவனோடு பேசுகிறீர்கள். யாரோடு பேசுகிறீர்கள்? நிவாசிகள் பேசுகிறவர் தேவனோடு பேசுகிறார். தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாக பேசுகிறார். சில வீடுகளில் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பேசினாங்கன்னா நமக்கு என்ன செய்யறது? புதுசாக வந்து விளங்க. ஆனால் அந்த பெற்றோருக்கு விளங்கும். பெற்றோருக்கு பிள்ளைகள் வந்து பேசுறத விளங்கும். நம்ம ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா சொந்தக்காரங்களாம் வந்து குடியிருக்கிற இடத்துல ஒரு பாப்பா வந்து அழுதாங்க. அம்மா சச்சாப்பா சச்சாப்பா அப்படின்னு. சச்சாப்பா சச்சாப்பான்னு சரி, எல்லாருமே என்ன சொல்றாங்களா, என்ன இப்படி பேசுறது உங்க பிள்ளை அப்படின்னு அடம் பிடிக்கிற அழுதான். கேட்டபோது அவங்க பெற்றோர் தாய் சொல்றாங்க, சர்க்கஸ்க்கு போவோம் வான்னு கூப்பிடுறாங்க. என்னவா? சர்க்கஸ்க்கு போவோம் வான்னு கூப்பிட்டாங்க. அந்த மிருகங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த பிள்ளை ஆசைப்பட்டு போனாங்க. அப்படியே நீங்க பேசுகிற பாஷைகள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கும்? பிரியமா இருக்கும். அல்லேலூயா. பிரியமா இருக்கும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நம்ம பேசுகிற பாஷைகள் பூரணமா இல்லை, பூரணமான வார்த்தைகளாக இல்லை. சில நேரங்களில் அந்த வார்த்தைகளுக்கு சில அர்த்தங்கள் கூட மாறுபடலாம். ஆனாலும் ஆண்டவர் வருகிற போது ஒரு வாசை உங்களுக்கு கொடுக்குறார். அந்த வாசை எப்படி இருக்குமா? சகரியாவில் இருக்கு. சகரியா புஸ்தகத்தில் பாருங்கள். சொல்றேன். சொப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். பாத்தீங்களா? ஆண்டவருடைய வருகை நாட்களிலே உங்களுக்கு என்ன செய்வாரு? பேசினாலும் வரும்பொழுது பாஷை எப்படி இருக்கும்? சுத்தமான பாஷையாக மாற்றி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவ சிறு பிள்ளைகள் பேசுற மாதிரி பேசினாலும் இது வளர வளர வளர்ந்து நம்ம ஆண்டுடைய வரைக்கு ஆயத்தமாகும் போது சுத்தமான பாஷை வந்துட்டார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பேசுகிறதை குறித்து உங்களுக்கே சில நேரங்களில் கஷ்டமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு அம்மா அபிஷேகம் பண்றோம். ரொம்ப நாளா காத்து ஜெபம் பண்ணி அபிஷேகம் பண்றது. அவ ரொம்ப பணக்கார அம்மா. நமக்கு தெர 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 தெரன்னு வந்தது. வாய் எப்படி வருது? தோற்றம் தோற்றம் சொல்லும்போது மாறி தெர 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 தெரன்னு. என்னையா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாசை வருது அப்படின்னு பாசத்தை வச்சுதான். ரொம்ப பணக்கார அம்மா. நம்ம காணிக்கையெல்லாம் சரியா கொடுக்காது. அவரு யோசித்து பார்த்தாரு, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்ட்டு. நீரோ தெர இரும்பு பெட்டிய தெர சொல்றாரு. அவளை அது மாதிரி பாஷைகள் ஆண்டவர் வரும்போது சுத்தமான பாஷையா மாறப்படுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
அதற்கு நான் ஆண்டவனே 7:16 இவர்கள் பசியடைவதும் இல்லை, பசியடைவதும் இல்லை, தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது உடன்படுவதும் இல்லை. பரலோகத்தில் உங்களுக்கு என்ன இருக்காது? பசி இருக்காது, தாகம் இருக்காது, வெயில் உஷ்ணங்கள் எல்லாம் சேதப்படுத்தாது. ஒரு அருமையான தேசம், ஒரு நல்ல தேசத்துக்காக உங்களை நடத்த வளமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த பூமியில் இருக்கிற காலங்களிலே நம்ம ஆண்டுடைய தாகத்தை நாம தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ ஓடி போய் என்ன செய்தார்? சமாரியாவில் உள்ள எல்லா ஜனங்களையும் அழைத்து கொண்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட. பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த ஸ்திரீயை பற்றி. முதலாம் ஸ்திரீ பாவியா இருந்தாள், அதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அவருடைய கிரியைகளை பார்க்கும்போது, அவள் மனம் திரும்பி ஊழியம் செய்த போது சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. சந்தோஷப்படுவார். நம்ம மனம் திரும்பி ஊழியங்களை செய்தார், சந்தோஷப்படுவார். ஆகவே ஆண்டவரை நாம் விட்டு போகிறார். ஆண்டவர் ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22:1 வாசியுங்கள். 22:1 ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, அழுகை போல தெளிவான நதி. ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. எப்படி சொல்லியிருப்பாங்க? தெளிவான நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி, சுத்தமான நதி. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு உங்களை அழைத்து சென்று உங்கள் தாகங்களை தீர்க்க செய்கிறார். அல்லேலூயா. பூமியிலே உங்களுக்கு ஆண்டவர் மேலே உள்ள தாகங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். பூமியிலே தாகங்கள் இருந்தால்தான் பரலோகத்திலே, ஏன்னா பரலோகத்தில் வந்து உங்களுக்கு தாகம் இருக்காது, பசி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அங்க உங்களுக்கு தண்ணி தேவையே இருக்காது, தண்ணிய தேவை இருக்காது. ஆனா நீங்க பூமியில தாகத்தெல்லாம் தீர்த்துட்டீங்கன்னா பரலோகத்தில் உள்ள அந்த ஜீவ தண்ணீர், சுத்தமான தண்ணீரை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. காண்பிப்பார். தாகமா இருக்கிறவர்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். இப்போ பூமியில் இருக்கிற காலங்களிலேயே நீங்கள் இந்த தாகத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஆத்மா திருப்தியாகும். ஆகவே நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக் கொள்ளணும். அப்போஸ்தலர் காலத்துல ஒர்நேலிய வீட்டுல கூடி வந்த சபையினர் எல்லாரும் தேவனுடைய பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் அவரை நிரப்பினார். எல்லாரும் அந்நிய பாஷைகள் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனை அவர்கள் புகழ்ந்து பேசுவதை பேதுரு கேட்கிறார். அவங்க அந்நிய ஜாதிகள், அதனால பேதுரு ரொம்ப யோசித்து தான் வந்திருக்காரு. இப்ப அந்நிய பாஷைகள் பேசும்போது தேவனை புகழுகிற அந்த பேதுருடைய பாஷை வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா இவர்கள் பேதுருடைய பாஷையிலேயே இருக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. அப்ப இவர்கள் தேவனை புகழுகிறார்கள், துதிக்கிறார்கள், நம்மை போல பேசுகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார் பேதுரு. அதுவே நாம் சபைக்கு வருவது நல்லது, பிரசங்கத்தை கேட்பது நல்லது, கர்த்தரை பயந்து ஜீவிப்பது நல்லது. நாம் பூமியில் இருக்கும் போதே நம்முடைய தாகங்களை தீர்த்துக் கொள்வது நல்லது. நம்ம தாகம் தீர்க்கப்படணும், தேவனுடைய தாகமும் தீர்க்கப்படணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு எரேமியா 17:13 ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா 2:13 சொல்றார், தண்ணீர் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுது. அவங்க வெடிப்புள்ள தொட்டி, இந்த உலகத்தின் தொட்டியெல்லாம் எப்படிப்பட்டது? உலகத்தில மனிதர்கள் ஆராதிக்கிற ஆராதனையெல்லாம் வெடிப்புள்ள தொட்டிகள். நாம வெடிப்பில்லாத தொட்டி இயேசு. அல்லேலூயா. வெடிப்பில்லாத தொட்டியாகிய இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள தொட்டியை நாம் ஆராதிக்கிறோம். அதிலே தேவன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், இதா இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே
வானத்தை பூமியை உண்டாக்கினார். தேவ ஆவியானவர் நிலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் தண்ணீர் அசைவாடும் போது எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இருள்கள் எல்லாம் விலகி போயிட்டு. அல்லேலூயா. நீங்க ஆவியானவர் ஜெபிக்கும் போது உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், சாட்சி போராட்டங்கள், துன்பங்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? எல்லாம் விலகும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது எல்லா பாவங்களும், எல்லா சாபங்களும், எல்லா தீமைகளும் உங்களை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. நான் ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளணும். அவையிலிருந்து ஜெபிக்கணும். நீங்க சபையில வந்து ஜெபிக்காவிட்டாலும் வீடுகளில் இருக்கும்போது, தனிமையா இருக்கும்போது அந்நிய பாஷை பேசிக்க அவரோடு நல்ல உறவாடுங்க, ஜெபிங்க. தேவன் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். இந்த பிபிஎஸ்ல நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் நீங்க கேட்டு என்ன செய்ய மறுபடியும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகள் வருங்காலங்களிலே நல்ல கனிதரும் மரங்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் காலங்களின் ஓரமா நின்றப்பட்டு கட்டின் கடித்தங்கள் இறைவராக மரத்தை ஊற்றுறார்கள். ஒரு மரத்தை நட்டோம்னா எவ்வளவு பலம் தரும், நல்ல பலம் தரும் இல்லையா? அதனால ஊற்றர்கள் நாட்டப்பட்ட மரமாய் நாம் இருப்போம். நல்ல ஊற்றாகிய இயேசுவை நாம் விட்டுவிடக்கூடாது. அவரை அண்டிக்கொள்வோம், அவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். யோவான் அப்போஸ்தலன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே ஆவியிலே நிறைந்தவன் ஜெபிக்கும் போது பரலோகத்தை பார்க்கிறான். பரலோகத்துக்கு போகிறான், ஆவியில போறான். போய் பரலோகத்தில் நினைச்சான், எல்லாத்தையும் பார்க்கிறான். அந்த ஜீவ தண்ணீர் ஓடுகிற அந்த தெளிவான ஜீவ தண்ணீர் ஊற்றை எல்லாம் ஆண்டவர் காட்டுகிறதை பார்க்கிறான். ஜீவ விருட்சங்களை பார்க்கிறான். அங்க ஒரு கடல் இருக்குதான், கடல், கண்ணாடி கடல். இந்த கடலை எல்லாம் பார்க்கிறான். பார்த்துட்டு மீண்டும் பூமிக்கே வந்தான். அல்லேலூயா. பூமிக்கு வந்தான். அது எதை காட்டுகிறது என்றால், நாமும் பரலோகத்தில் போய் 7 வருஷம் பரலோகத்தில் இருப்போம். எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷப்பட்டு மறுபடியும் பூமிக்கு வருகிறோம். அல்லேலூயா. பூமிக்கு வந்து யோவான் மறுபடியும் ஊழியம் செய்தார். செய்து இயற்கையான மரணத்தை அவர் அடைந்தார். ஏன்னா மற்ற அப்போஸ்தலர்களை போல ரத்த சாட்சியா மறிக்கல. அவர் இயற்கையான மரணம் அவருக்கு ஏற்பட்டது. அவர் தேவனுக்கு பிரியமானவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆகவே அவருடைய மரணத்தையும் அவர் பிரியமாக என்ன செய்தார்? மாற்றினார், ஏற்றுக்கொண்டார். அதுபோல 1000 வருஷம் ஆட்சிக்கு நம்ம மறுபடியும் பலன் வந்து பூமிக்கு தான் வரணும். அல்லேலூயா. ஆமா, யோவான் மறுபடியும் வந்து ஊழியம் செய்யற மாதிரி நம்ம பூமிக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்கள் செய்வாராக. மாதத்திலே, மே மாதத்திலே ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளை உங்களை நடத்துவார்.